திருச்சியில் திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் பங்குனி தேரோட்டம் மிகவும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 25ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் அம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோவிந்தராஜ், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக விளங்குவது திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில். இங்கு ஆண்டுதோறும் மாசி பங்குனி மாதங்களில் மண்டல பிரம்மோற்சவ விழா 48 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான மண்டல பிரம்மோற்சவ விழா கடந்த 8ஆம் தேதி பெரிய கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பங்குனி தேரோட்டத்திற்கான 8 திக்கும் கொடியேற்றம் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்றது. அன்று முதல் தினமும் சுவாமி அம்மனுக்கு காலையில் புறப்பாடு கண்டொருளியும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தும் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நேற்று இரவு தேரோட்டத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சியான சுவாமி அம்மன் திரு வடச்சானில் வீதியில் உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பங்குனி தேரோட்டமானது இன்று காலை 7:20 மணிக்கு துவங்கியது. தொடர்ந்து முன்னதாக விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரருடன் 2 தேர்கள் புறப்படுகின்றன. அதன் பின்னர் முதலாவதாக சுவாமி திருத்தேர் புறப்பாடும், 2வதாக அம்மன் தேர் புறப்பாடும் நடைபெற்றது. இதில் திருச்சி மட்டுமின்றி தமிழ்நாடு மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். இதற்காக ஏற்பாடுகளை கோவில் உதவி ஆணையர் சுரேஷ் தலைமையில் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து தேரை வடம்பிடித்து பக்தர்கள் இழுத்து வரும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர் திருவிழாவினை முன்னிட்டு திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.